கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை அலாசிஸ் துரைராஜ் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு வாழ்த்து செய்தியை கேட்போமா? இயேசு கிறிஸ்துவில் பிரியமான கிறிஸ்துவின் மறுரூப தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு பாலன் உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தருவார். எனவே இந்த செய்திக்குள்ளே நீங்கள் கடந்து சென்று பாலனேசு உங்களுக்கு தருகிற அன்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஏனென்றால் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். பாலனேசு பிறந்த இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் பாலனேசுவினுடைய திருப்பெயரிலே கிறிஸ்துமஸ் பெருவிழா பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு பாலன் இந்த உலகில் பிறந்ததே அமைதியை கொண்டு வருவதற்காக. இந்த உலகத்தில் சமாதானம் இன்றைக்கு பல வேளைகளிலே கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே குடும்பத்திலே சண்டைகள், குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு சண்டை, இன்னும் ஊர் மக்களிலே ஜாதி மதம் இனம் மொழி பொருளாதாரம் அரசியல் இன்னும் கல்வி ஆகிய நிலைகளிலே இன்றைக்கு பல நிலைகளில் போட்டி பொறாமை சண்டைகள் சச்சரவுகள் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விழாவிலே நாம் சிறப்பாக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். ஏனென்றால் நமக்காக தந்தையே தன் மகனை அவர் படைத்த இந்த உலக மனிதனாக, மனிதர்களில் ஒருவராக, மனிதர் வழியாக, அன்னை மரியாள் வழியாக சூசேப்பருடைய அந்த பாதுகாப்பிலே வளர்வதற்காக அவர் பாலனேசுவை இந்த உலகிலே தந்தார். பாலனேசு நம் மத்தியிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை மீட்பதற்காக, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக, நமக்கு புது வாழ்வு தருவதற்காக, தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக. எனவே இன்றைக்கு கடவுள் மனிதனாக பிறந்த இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் ஆண்டவரை போற்றுகிறோம். எனவே தான் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடவுளுக்கு முதலிலே மகிமை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், கடவுளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் தான் நமது வாழ்வில் மையம் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிறப்பாக நம் பாலனேசு இந்த உலகிலே பிறந்திருக்கிறார். எதற்காக? அவர் உலகிலே நல் மனத்தவருக்கு அமைதி. இன்றைக்கு நம்மிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நல்ல மனம். நல்ல மனம் என்றால் என்ன? நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக பிறந்து அவர் நம்மோடு இருக்கிறார், நற்கரணையிலே நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் கடவுள் எங்கே இருக்கிறார் அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிற பொழுது, இயேசு பாலன் அங்கு மாட்டுக்குடிலே பிறக்கிற பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அங்கு வைக்கோல் இருக்கிறது. வைக்கோல் என்று சொல்லுகிற பொழுது கோதுமையினுடைய வைக்கோல் அல்லது அரிசி நெல்லினுடைய வைக்கோல் அங்கு இருந்திருக்கும். அது இயற்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. விலங்குகள் அங்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள், எனவே அங்கு விலங்குகளும் அங்கு இருந்திருக்கிறது. அத்தோடு மட்டுமல்ல, இடையர்களுக்குத்தான் செய்தி கொடுக்கப்பட்டு, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு, உழைக்கிறவர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டு அவர்களும் அங்கு வந்திருக்கிறார்கள். அன்னை மரியாளும் சூசேப்பரும் மகனை தாங்கி இருக்கிறார்கள். இயற்கையின் மத்தியிலே அங்கு பாலனேசு பிறந்திருக்கிறார். இன்றைக்கு மிக மிக முக்கியமாக நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டியிருப்பதை பாலனேசு பிறந்த அந்த மாட்டுக்குடி நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் இயற்கையை பாதுகாக்கிறோமா? இயற்கையிலே கடவுளை காண்கிறோமா? இரண்டாவதாக 3 ராஜாக்கள் வந்தார்கள். அந்த 3 ராஜாக்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பொன்னும் போளமும் இன்னும் தூபமும் கொண்டு வருகிறார்கள். இந்த பொன் அவர் கடவுள் என்பதை நமக்கு காட்டுகிறது, அரசருக்கெல்லாம் அரசர். அதே வேளையிலே இந்த தூபம் அவர் கடவுள், எனவே அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதே வேளையிலே அந்த வெள்ளைப்போளம்
அவர் நமக்காகவே பிறந்து நமக்காகவே நம் பாவங்களை போக்குவதற்காக, அவர் உயிர் கொடுப்பதற்காக, சிலுவை சாவை ஏற்றுக்கொள்வதற்காகவே பிறந்திருக்கிறார் என்பது அங்கு அந்த அரசர்கள் கொண்டு வந்த காணிக்கையிலே நமக்கு தெரிகிறது. இன்றைய நாளிலே சிறப்பாக இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும், இயற்கையில் இயேசுவை காண வேண்டும், இயற்கையை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இயற்கையை அழிக்கிறவர்களாக பல நேரத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தார். இன்றைக்கு உள்ளத்திலே நமக்கு அமைதி இருக்கிற பொழுதுதான், நாம் சமாதானத்திற்குரியவர்களாக இருக்கிற பொழுதுதான் சமாதானம் நமது இல்லத்திலே தங்கும். இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்புகிற பொழுது அங்கு அவர் செல்லுங்கள், இல்லங்களுக்கு செல்லுங்கள், ஊர்களுக்கு செல்லுங்கள். அங்கு இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது அங்கு சமாதானத்திற்குரியவர்கள் இருந்தால் சமாதானம் அங்கு தங்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம் உள்ளத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு தருகிற சமாதானம் நமது இல்லத்தில் இருக்கும். இந்த இயேசு நமக்கு சமாதானத்தை தருவதற்காகவே அவர் மீண்டும் பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பு அவரது இரண்டாவது வருகை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பாலன் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். பழைய வாழ்வு, நம்ம பழைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடந்துளைகள், நோய்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் மறைந்துவிட்டது. பாலன் இயேசு நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார், புதிய அர்த்தத்தை தந்திருக்கிறார், புதிய அருளை தந்திருக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனவே பழைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நமக்கு மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், அருள், ஆற்றல் அனைத்தையும் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு, பாலன் இயேசு நமக்கு தருகிறார். எனவே அவர் தருவதை நாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அவர் தந்திருக்கிற இந்த அருள் வரங்களை நாம் இன்றைக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமாதானம் நமது இல்லத்திலே தங்குகிறது. சமாதானத்திற்குரிய நாம் வாழ்ந்து இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் நாம் கொடுப்போம். இயற்கையை நாம் இன்றைக்கு மதித்து, இயற்கையை நாம் கடவுளின் அந்த படைப்பை இன்னும் நாம் வளர்ச்சி பெறச் செய்ய நாம் உதவுவோம். நம் மத்தியிலே சமாதானத்தை தந்த இந்த பாலன் இயேசு தொடர்ந்து நமக்கு மேலான ஆசீர்வாதங்களை தருவார். எனவே நாம் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக அவர் நமக்கு விட்டு சென்ற இறை அரசினுடைய மதிப்பீடுகளான அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், மன்னிப்பு, பரிவு, உதவுதல், ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நற்பண்புகளை நாம் கடைபிடித்து, இயேசு இந்த உலகிலே அவர் பிறந்திருக்கிறார், நம்மில் பிறக்கிறார், நம்மில் அவர் செயலாற்றுகிறார் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே நாம் உணர்ந்து, பாலன் இயேசு நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மறுரூப தொலைக்காட்சி வழியாக செய்தியை கேட்டு நீங்கள் ஜெபத்திலே இணைந்திருங்கள். இந்த பாலன் இயேசுனுடைய பிறப்பு உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தரும். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நான் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களையும் இயேசு பாலனுடைய அருளின் வழியாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை அலாசியஸ் துரைராஜ் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருள் தந்தை கிஷோக் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சியான நாள். எங்கும் நிறைந்த கடவுள், சர்வ வல்லமை படைத்த கடவுள், விண்ணுலகில் வாழ்ந்த கடவுள், மண்ணுலகில் மனிதனை தேடி பயணித்த அவதரித்த ஒரு நாள். இந்த நல்ல நாள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்கிறோம், அகமகிழ்ந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பாவப்பட்ட பலவீனப்பட்ட என் இயல்பை என் இறைவன் தேடி வந்தார். என்னை போல இம்மண்ணுலகில் வாழ திருவுளம் கொண்டார். எனக்காக துன்பங்களை ஏற்க மனிதராக அவதரித்த இந்த நாளை இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கிறோம். ஆம் அன்பிற்கினியவர்களே, இந்த நாள் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நாள். இந்த நாளில் நாம் அனைவரும் விண்ணுலகில் அமைதி உண்டாகுக, பூவுலகில் நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக என்ற தூதர்களின் வாழ்த்துரையை நமது உள்ளத்தில் விதைத்த நாள். ஆம், நாமும் அமைதியின் தூதர்களாக, சமாதானத்தின் தூதர்களாக வாழ பணித்த நாள். இந்த உலகத்தில் இப்பொழுது போர்களால், வன்முறைகளால், அதிக சப்தங்களால்,
மனிதன் அமைதியற்று இருக்கிறான். இந்த அமைதியற்ற உலகில் அமைதி இறைவன் கொண்டு வருகிறார் என்பதை இந்த உலகிற்கு மீண்டுமாய் இறைவன் வெளிப்படுத்துகிறார். இந்த நல்ல நாளில் நாம் அமைதியின் மக்களாக, சமாதானத்தின் பிள்ளைகளாக, இன்னொரு வார்த்தையில் நாம் சமாதானத்தின் தூதுவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல செய்தியை கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவினர் நடத்துகிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக இந்த சேனலை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கடவுள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த செய்தியை, சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு வழங்கி உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உங்களை வேண்டுகிறேன். உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருள் தந்தை கிஷோக் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை கேட்டு அனைவரும் மகிழ்ந்திருப்போம் என்று நினைக்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழு சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருள் தந்தை விவேக் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தியை காண்போமா? அடுத்ததாக அருள் தந்தை விவேக் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? கிறிஸ்மஸில் கிரைஸ்ட் தான் ப்ரையாரிட்டி. கிறிஸ்து இல்லையேல் கிறிஸ்மஸ் இல்லை. ஆக இறையேசுவில் அன்பர்களே, இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஜோடனைகள், அழகு பொருட்கள் என்பதை காட்டிலும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு, கிறிஸ்துதான் நம் மகிழ்ச்சியின் அடையாளம் என்பதை மறவாது, வெறுமனே நவீன ஊடகங்கள் அல்லது பொருட்கள், ஜோடனைகள், ஆடம்பரங்கள் மட்டுமல்ல, இது எல்லாம் கிறிஸ்துவின் பொருட்டு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டுமே தவிர, கிறிஸ்துவை மையமாக கொண்டு எல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டும். ஆக ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அன்பர்களே, நண்பர்களே, இறை உறவுகளே, கிறிஸ்துமஸ் இஸ் an experience, not just as a celebration. வெறுமனை கொண்டாட்டம் அல்ல. கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்களா என்பதை விட கிறிஸ்துமஸை, கிறிஸ்துவை அனுபவித்தீர்களா? ஆக இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துவை அனுபவிப்பதோடு அனுபவித்து அறிவி என்பதுதான் இடையர்களுக்கு அன்று வானதூதர்கள் சொன்னது. நாங்கள் அறிவிப்பதை நீங்கள் கண்டு கிறிஸ்துவை உலகெங்கும் சென்று அறிவியுங்கள். உங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தி. அதுதான் கிறிஸ்து பாலகன் நம் மத்தியில் பிறக்கிறார். இதை அனுபவித்து அறிவிப்பவர்களாக நாம் வாழ்வோம். மீண்டும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருட் சகோதரி சத்தியஜீவ ஜெயசு அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? இறையேசுவில் பிரியமான கிறிஸ்துவின் மறுரூப தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மனம் மகிழ்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். மன்னக மாந்தரின் பாவத்தை போக்க விண்ணகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்த பெருநாளே இந்த கிறிஸ்துமஸ் என்னும் உன்னத பெருநாள். தேவனாகிய ஆண்டவர் வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆம், நம் மத்தியில் பாலனாக பிறந்திருக்கின்றார். இவர் வார்த்தையாக மனு உரு எடுத்தவர், நம்மிடையே இருக்கின்றார், நம் உள்ளத்தில் இருக்கின்றார். இதோ இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது நமக்கு என்ன கூறுவது என்றால், வார்த்தை மனு உரு எடுத்தவர் நம்மிடையே, நமக்குள்ளே இருக்கின்றார். பொதுவாக நம்மிடையே இருக்கின்றார் என்று நாம் கூறுகின்றோம். நம்மிடையே நாம் பார்க்கின்ற மனிதர்களிடத்திலேயே, சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலேயே நாம் இறைமகன் இயேசுவை காண வேண்டும். இந்த மாடடை குடிலில் இறைமகன் இயேசு மனு உருவாக எடுத்தார் என்று நாம் கூறுகின்றோம். அழகான மின்மினி விளக்குகள், நட்சத்திரங்கள், இவை அனைத்தையும் வெளி அலங்காரங்களாக நாம் வைத்துள்ளோம். நம் உள்ள குடிலில் இறைவன் பிறந்திருக்கிறார் என்பதை என்றாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? நமது உள்ளம் ஏழை எளியவர்களை அரவணைக்கும் உள்ளமாக இருக்கின்றதா? இந்த நாட்களில் இலங்கை
மக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். புயலினால், வெள்ளத்தினால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத அவதியுற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பட்டாடைகள், பட்டாசுகள், வண்ண விளக்குகள் என்று உற்சாகமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் மத்தியில் இருக்கின்ற ஏழை மக்களை நாம் சந்திக்கின்றோமா? நமது உள்ளத்தில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு எந்த வடிவில் பிறந்திருப்பார்? புத்தாடை நாம் அணிவிக்கிறோமே அதிலா? அல்லது இந்த விண்மீன், நட்சத்திரங்கள், வண்ண விளக்குகள் என்று ஜோடனைகள் இருக்கிறோமே அதிலா? சற்று சிந்திப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, வார்த்தை மனு உருவானார், நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார். நம் மத்தியில் குடிகொண்டிருக்கின்ற இந்த பாலன் உண்மையாக எதை விரும்புகிறார் என்றார்? நமது உள்ளத்தை, எளிமையான உள்ளத்தை, ஏழை எளியவர்களிடத்தில் எதுவும் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், இருக்க இடமில்லாமல், உண்ண உணவில்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நாம் ஒருவேளை உணவு கொடுத்திருப்போமா? அல்லது புத்தாடை கொடுத்து நாம் மகிழ்வித்திருப்போமா? எத்தனையோ விதமான ஜோடனைகளை நாம் செய்து அழகுபடுத்துகின்றோம். நம் உள்ளத்தில் வார்த்தையாக மனு உரு எடுத்தவர் நம்மிடையே இருக்கின்றார், ஏழை எளியவர்கள் மத்தியில். அந்த ஏழை மக்களை நாம் என்றாவது கண்டிருக்கிறோமா? அன்று அன்னை மரியாள் தாழ்ச்சியான உள்ளம் கொண்டிருந்தாள். அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்தில் மனு உருவெடுத்தார். இடையர்கள் தாழ்ச்சியான உள்ளத்தை கொண்டிருந்தார்கள். எனவேதான் அன்று உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று வானதூதர்கள் விரைந்து சென்று இடையர்களுக்கு முதலில் வாழ்த்து செய்து கூறினார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தாழ்ச்சியான உள்ளத்தையும் எளிய மனதையும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் வார்த்தை மனு உருவானார், அவர்கள் மத்தியில் குடிகொண்டார். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது நமக்கு சொல்ல இருப்பது ஏழை எளிய உள்ளம், தாழ்ச்சியான உள்ளம். தாழ்ச்சியான உள்ளம் இருக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது அர்த்தமுள்ள ஒரு விழாவாக நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் ஆடம்பரமாக, கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். அந்த வார்த்தை மனு உரு எடுத்தவர் நம் மத்தியிலே குடிகொள்ள தயாரானவர் இருக்கிறார். எப்படி தெரியுமா? ஏழை எளியவர்கள் உள்ளத்தில், ஏழை எளியவர் மனதில், நமது தாழ்ச்சியான மனதில். எனவே தாழ்ச்சியான உள்ளம் கொள்வோம், ஏழைகளை நமது சொந்தக்காரர்களாக்குவோம், கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவோம். கிறிஸ்து பிறப்பு விழா நம் உள்ளத்தில், நம் மத்தியில் வார்த்தை மனு உருவாக எடுத்த இந்த அருமையான நாளில் கிறிஸ்துவின் மறுரூப தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். அருமையாக வாழ்த்து கூறிய நமது அருட் சகோதரி சத்தியஜீவ ஜெயசு அவர்களுக்கு கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழு சார்பாக கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அருட் சகோதரர் ஜான் பீட்டர் அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? இறைவனாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தை எடுத்து நம்மை மீட்டது போல கிறிஸ்துவின் மறுரூபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இப்பொழுது உண்மையான கிறிஸ்துமஸ் எது, அதனுடைய உண்மையான அர்த்தம் எது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துமஸ் பெருவிழா எதை உணர்த்துகிறது, யாரை நினைத்து யாருக்காக நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களே, இன்று நாம் அனைவரும் பெரும் மகிழ்வோடு ஒரு தாயின் பிள்ளையாக, ஒரே குடும்பமாக, ஒரே மனதுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட நாம் கூடியிருக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை என்னுடைய ஆழ் மனதிலிருந்து கூறிக்கொள்கிறேன். இந்த நவீன உலகில், அதாவது 2025ஆம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் 21ஆம் நூற்றாண்டில் பல்வேறு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, இந்த ஒரு பல்வேறு வளர்ச்சிகளில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், அதாவது செயற்கை நுண்ணறிவு இன்று நம் அனைவரின் எண்ணங்கள், இயக்கங்கள்,
நாம் எதை உண்ண வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நமக்கு தேவையான உடனடி தேவைகள் அனைத்தையும் நம்மளுடைய விரல் நுனியில் தருகின்ற இந்த ஒரு அட்வான்ஸ்ட், ஒரு வளர்ச்சியான ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் வளர்ச்சி அடைந்த இந்த தருணத்தில், இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டில் உண்மையாகவே நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டுமா? இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு தேவையா? இது ஒரு அடிப்படையான தேவையான விழாவா என்ற ஒரு ஐயமான, ஒரு தவறான புரிதல் இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரின் ஒரு சிந்தனையாக இருக்கிறது. என்னை கேட்டால் ஆம், இது ஒரு தேவையான விழாதான். என்னதான் நாம் அனைவரும் பல்வேறு பணம், பதவி, நம்முடைய கார், வீடு, பங்களா என்று பல்வேறு வசதிகளுடன் வாழ்ந்தாலும் சில நேரங்களில் இந்த காலத்தில் வாழ்பவர்கள் கடவுளே தேவையில்லை, என்னால் அனைத்தையும் பார்த்து கொள்ள முடியும், எனக்கும் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கும் தேவையான சொத்துக்களை நான் சேர்த்து வைத்து விட்டேன் என்று கூறி ஆலயத்திற்கு வருவதை கூட தவிர்த்து வருகின்ற இந்த காலத்தில் கிறிஸ்து பிறப்பு உண்மையா, இது ஒரு அர்த்தம் உள்ள விழாவா என்று கேட்டால் ஆம், தேவைதான். ஏனென்றால் இந்த ஒரு தவறான புரிதல் எதை குறிக்கிறது என்றால், ஒரே ஒரு முறை கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன் பிறந்து பெத்லகேமில் பிறந்தார், கல்வாரி மலையில் இறந்து விட்டார், அவருடைய இறப்போடு அந்த வாழ்வானது முடிந்து விட்டது என்று ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. இல்லவே இல்லை. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், இம்மானுவேல் என்றால் நம்முடன் இருக்கிறார், கடவுள் நம்முடன் இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது இறை வசனத்திலே பார்க்கிறோம், வாக்காக இருந்த அவர் மனிதரானால் நம்மளுடைய உடலோடு, நம்மளுடைய தசையோடு, நம்முடைய இரத்தத்தோடு ஒன்றாக கலந்து விட்டார், நம்மோடு கூடிக்கொண்டிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே பார்க்கிறோம், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று உறுதியாக அன்றைய சீடர்களுக்கும் இன்று வாழும் நம் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறிவிட்டார். அவருடைய பிறப்பானது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது கிறிஸ்துமஸ் விழா, அநேக நேரங்களில் நாம் கொண்டாடுவது உண்மையாகவே கிறிஸ்துமஸ் விழாவா? நாம் கொண்டாடுவது விழாவை மட்டும் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸை நாம் மறந்து விடுகிறோம். அதாவது நம்மளுடைய ஆடம்பர தேவைகள், ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பர கொண்டாட்டம், நம்மளுடைய ஆலயங்களை நாம் அழகாக தோரணங்களோடு, நல்லது ஒரு ஸ்டார்களோடு, நல்லது ஒரு குடில் செய்வது, நம்முடைய ஆடைகள் ஆடம்பரமாக இருப்பது, இதைத்தான் நம்மளுடைய சாதாரண ஒரு விழாவாக, அதாவது ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டோம். அந்த உண்மையான நோக்கம், அந்த கிறிஸ்துமஸ் என்பதை நாம் மறந்து வருகின்ற இந்த காலத்தில், அப்படி இருப்பதனால்தான் நம்முடைய இந்த விழா ஒரு தேவையா என்ற ஒரு ஐய கோட்பாடு நம்முடைய மனங்களில் எண்ணி தோன்றுகிறது. உண்மையாக கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அப்பொழுது 2025 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துமஸ் விழா ஒரு அர்த்தமான விழாக இருந்தது. ஏனென்றால் அன்னா, சிமியோன் போன்றவர் இஸ்ரேலின் மீட்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்களால் வதைக்கப்பட்டவர்கள், குறிப்பாக இடையர்கள், கைம்பெண்கள், விதவைகள், ஆட்சியாளர்களால் வதைக்கப்பட்ட ஏழைகள், வரி செலுத்த முடியாமல் தவித்தவர்கள், இவர்கள் அனைவரும் ஒரு புது வாழ்வு கிடைத்தது. அந்த ஏழைகள், எளியவர்கள், பாவிகள், வரி தண்டுபவர், இவர்கள் அனைவரும் அந்த இஸ்ரேல் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். விளிம்பு நிலையில் இருந்த மக்களை இயேசு கிறிஸ்து, நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள், நோயாளிகளை குணப்படுத்திய போது நீங்களும் ஆபிரகாமின் மகள் என்று கூறியதன் வண்ணம் அவர்கள் மீட்பை உணர்ந்தார்கள். அது ஒரு அர்த்தமான ஒரு பிறப்பாக இருந்தது. இன்று அந்த அர்த்தம் தவறுகிறது. எதற்கென்றால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அன்பின் விழாவாக நான் கூற ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 9 மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது, அன்பு செய்யாதோர் கடவுளை அறிந்து கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கிறார். இது ஒரு அன்பின் விழா. இந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நாம் ஏன் சற்று வித்தியாசமாக கொண்டாடக்கூடாது? எப்பொழுதும் நம்மளுடைய ஆடையானது அலங்கரிக்கப்படுகிறது, ஆடம்பரமாக இருக்கிறது. இந்த முறை சற்று வித்தியாசமாக கொண்டாடுவோம். நம்மளுடைய ஆடை அணிகலன்கள் மிகவும் எளிதாக இருக்கட்டும். நம்மளுடைய உள்ளம் எப்பொழுதும் எளிதாக இருக்கிறது. இந்த முறை நம்மளுடைய உள்ளமானது நல்லது ஒரு ஆடம்பர ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும். நம்மளுடைய ஆடைகள் சற்று குறைவாக இருக்கட்டும், ஏழ்மை நிலையாக இருக்கட்டும். மாறாக ஆடையின்றி தவிப்போர், மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவது போல்,
ஆடையின்றி இருப்பவர்களுக்கு நம்மளுடைய ஆடம்பர ஆடை வெறுமனவே இருக்கும், அவர்கள் உடலிற்கு நம்மளுடைய ஆடைகள் இருக்கட்டும். வெறுமனவே இருக்கும் நம்மளுடைய மனமானது சற்று ஆடம்பரமாக இருக்கட்டும். இந்த ஒரு முடிவை, இந்த ஒரு முயற்சியை இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் கொண்டாடுவோம். இந்த ஒரு முயற்சியை எடுப்போம். அப்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் விழாவானது ஒரு அன்பின் விழாவாக, எப்பொழுது நாம் கிறிஸ்து பிறப்பை ஒரு அன்பின் விழாவாக, அன்பே பிறந்து விட்டது என்று நாம் எண்ணுகிறோமோ அப்பொழுது ஒரு அர்த்தமான பிறப்பாக இருக்கும். நம்மளுடைய விழாவும் அர்த்தமுள்ள வகையில் இருக்கும். இந்த ஒரு கிருபைக்காக, இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற ஆண்டு நல்லதொரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும். அனைவருக்கும் இறைவனுடைய மிகுந்த அந்த இரக்கம் நிறைந்த அந்த இறைவன் நாம் கரங்களில் ஏந்துவோம், அவரை அரவணைப்போம். நாம் இந்த விழாவை அர்த்தமுள்ள வரையில் கொண்டாடுவோம். அன்பே உருவான இறைவனை உங்கள் கரங்களில் ஏந்தி அவரை அரவணைத்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் மறுரூப தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த பாலன் இயேசு உங்களுடைய இல்லத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து சமாதானத்தை அருள்வாராக. அருட்சகோதரர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு நமது கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் சகோதரி சகாய செல்வி அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களை, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், கேட்கின்றவர்கள் அனைவரும், அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனைவருக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாளாக, அவருக்குள் நாம் நிறைந்திருக்கும் நாளாக அமையட்டும். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 8-14 முடிய. அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. பிரைஸ் த லார்ட். நமக்கு விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது இல்லையா? ஆமாம். ஏனென்றால் இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள். அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்காகவே இவ்வுலகிற்கு வந்தார் இல்லையா? அப்போ அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? அந்த வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? இதுகால் வரைக்கும் இல்லாதது போல் இப்பொழுது நாம் வாழ்கிறோமா? ஏனென்றால் நான் உம்மை அறியாத போது நான் இருந்த வாழ்க்கையை விட இப்பொழுது நான் உம்மை அறிந்த போது நீர் எனக்கு தருகின்ற வாழ்க்கை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாக அமைகிறது என்று நாம் நினைக்கிறோமா? எல்லாமே இறை சித்தம்தான் இல்லையா? அதாவது யாருக்கு முதல்ல கிடைக்குது செய்தி? இடையர்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க ஏழை பாளைகள், எதுவுமே இல்லாமல் சாமக்காவல் காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முதல்ல செய்தி வருது. அப்போ இறைவன் யாரை தேடி வருகிறார்? ஏழைகளை தேடி வருகிறார், எளியோர்களை தேடி வருகிறார். பணக்காரங்களை தேடி வரல, எளியோர்களையும் ஏழைகளையும் தான் தேடி வருகிறார். அப்போ அந்த ஏழைகளையும் எளியோர்களையும் தேடி வரும்போது அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அப்போ அவர் கொடுக்கின்ற அமைதி நமக்கு எப்போதும் ஒரு நிறைவுள்ள அமைதியாக இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? இருக்க வேண்டும். அப்போ இந்த நாள், இயேசுவின் பிறப்பு நாள், ஒரு நிறைவுள்ள நாளாக இருக்கும்படியும், நம் வீட்டில் உள்ள சந்தோஷம் பிறருக்கும் கிடைக்கும்படியும் நம்மளால் என்ன முடியுமோ சிறு உதவி, பெருமுதவி இல்லை, சிறு உதவி, அது செய்தாலே ஒரு நிறைவு கிடைக்கும் நமக்கு. அப்போ அந்த உதவியை நாம் செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும்.
அந்த நிறைவு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். அந்த நிறைவைத்தான் இறைவன் விரும்புகிறார். அப்போ நாம் நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டுகளை நாம் பற்ற வேண்டும். அவர் எப்படி இருந்தார்? ஏழை எளியவராக, ஏழையான இடத்தில், அந்த இடத்தில் பிறந்தார் அவர் இல்லையா? மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது இல்லையா? நமக்கு ஒரு இடம் இருக்குது தங்குறதுக்கு. ஆனால் அவருக்கு தங்குறதுக்கு கூட இடம் கிடைக்கல. அந்த மாதிரி இருந்தார். அதையெல்லாம் நாம் தியானிக்கும் போது இவ்வுலக வாழ்க்கை வெறுமை, விண்ணுலக வாழ்க்கை மட்டும்தான் நிறைவு என்று நமக்கு தோன்றும் இல்லையா? அப்போ நாம் இந்த கிறிஸ்துமஸை நிறைவுள்ள கிறிஸ்மஸாக மாற்றும்படி இறைவனை மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இன்று கிறிஸ்மஸ் அன்று நாங்கள் எங்களை மட்டுமல்ல பிறரையும் தயார் நிலையில் கொண்டுவதற்கு நீர் எங்களை அழைத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருந்து நாங்களும் பிறரும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷத்தோடு வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதித்த அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையாக வாழ்த்து கூறிய நம்முடைய சகோதரி சகாய செல்வி அவர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரம்போலா அவர்களின் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து செய்தியை காண்போமா? கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழு நேயர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். லூக்கா 2:11 இன்று ஆண்டவராய் மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதில் பிறந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நமது கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரம்போலா அவர்களுக்கு இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உள்ளம் மகிழ இல்லம் மகிழ என்ற ஒரு புதிய கிறிஸ்து பிறப்பு பாடலை காண்போமா? மன்னனேசு மண்ணில் பிறந்தார்.
பாடல் ரொம்ப அருமையாக இருந்ததில்ல? இந்த பாடல்களை உருவாக்கிய நமது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.